இவர் செய்யற இந்த ஆர்ட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி என்ன செய்யறாருன்னா, ஒரு கல்லு மேல ஆடு நின்னுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த மரத்துல செதுக்குறாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிஷினை வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல அந்த ஆடோட உருவத்தை கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா கரெக்டான ஷேப்புக்கு வர்ற மாதிரி கட் பண்ணிட்டே இருக்காரு. கடைசியில இவர் செதுக்குற அந்த ஆடை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க. அந்த ஆட்டோட காலை பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா செதுக்கிருக்காருன்னு பாருங்க. இவர் பாத்தீங்கன்னா பல வருஷமா மரங்களை வச்சு நிறைய கிரியேட்டிவிட்டி செஞ்சுட்டு வராரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்துல ஒரு கிரியேட்டிவிட்டி செய்யலாம்னு செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியாதுங்க. இது செய்யறது எவ்வளவு கஷ்டம்னா, அவரு அந்த மிஷினை வச்சு தப்பா எதுவும் செதுக்குனாருன்னா அந்த முழு மரமும் வேஸ்ட் ஆயிரும். திரும்ப அது போல அந்த அளவுக்கு பெரிய மரம் உங்களுக்கு கிடைக்காது. அதனாலேயே ஒவ்வொரு பகுதியும் பார்த்து பார்த்து செதுக்குறாரு. கிட்டத்தட்ட இந்த ஆடை ஃபுல்லா செதுக்கி முடிக்க சாப்பிடாம கூட 10 மணி நேரமா வேலை செஞ்சிருக்காரு. 10 மணி நேரமா செதுக்கி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இதை ஒரு வீடியோவை எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்றாரு. ஆனா அங்க சப்போர்ட் பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் 10 பேரு. கடைசியா அவர் செதுக்குன அந்த ஆடு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.